ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிற வண்டர்ஃபுல் டெக் நம்ம சேனல். டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கிராப் சைஸில் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கைன் ப்ரோவேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இந்த கைன்மாஸ்டர் ப்ரோவேஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்லாம் இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு எதுவும் தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக எல்லாமே இன்ஸ்டால் இருக்கும். நான் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் ஈஸியாக டவுன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் லிங்க் தான் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக போய் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 1.1 வச்சுக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் காட்டுறீங்க பிளாக் கலர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணி வச்சுருக்க லேயரை எந்த ஃபோல்டர் டவுன் பண்ணிங்களோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிராப் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே வர மாதிரி. ஸோ அதே மாதிரி இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த லேயரோட வர ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலனா வேறு ஆடியோ ஆட் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி வால்யூமில் போய் ஃபுல்லாக டவுன் பண்ணிங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோவில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் 720 பிக்சல் வச்சாலும் ஓகே, 1080 பிக்சல் வச்சாலும் ஓகே. ஸோ மொபைல் யூஸுக்கு இது ரெண்டுமே ஓகே தான். ஸோ தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் இதை இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 minutes ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது இந்த வீடியோ. ஸோ தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போகிற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.